ஹலோ கைஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்டில் அயன் ஃபார்ம் எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாக்கெட் எடிஷனுக்கு. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 20 ஃப்ளெச்சிங் டேபிள், 3 சைன் போர்டு, 2 செஸ்ட்டு, 1 ஸ்டாக்கு, எந்த ஸ்டோன் வேணால் யூஸ் பண்ணலாம் டெத்தை தவிர, 3 ஹாப்பரு, ஒரு லாவா பக்கெட்டு, ஒரு வாட்டர் பக்கெட்டு, 20 பெட்டு வேணும், 2 வில்லேஜரும் வேணும். ஓகே, இப்போ நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல 5x5க்கு ஒரு பள்ளம் தோணும். 1 2 3 4 1 இருங்க 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு 1. இது கணக்கு எடுத்துக்கணும். 1 2 எல்லா கார்னர்லேயும் இது கூட சேர்த்து தான் எண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து 1 2 3 4 5. ஓகே, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிறத பிரேக் பண்ணிடணும். வில்லேஜை விட்டு 150 பிளாக்கு பக்கத்தில் எந்த கேவும் இருக்கக்கூடாது, இல்லைனா கேவில் அயன் கோலம் ஸ்பான் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி கட்டிடலாம். இப்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் இடம். ஓகேவா? அப்போ தான் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி இதை கணக்கு எடுக்காமல் 8 பிளாக் கீழே போனோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ வந்து இந்த குழிக்குள்ளே அப்படியே போயிடணும். ஓகே, போயிட்டு இந்த சைடு 1, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படியே 1 2 3 4 5. அதே மாதிரி 5 to 5 இது கீழேயும் குழி தோண்டிக்கணும். 1 2 3 4 5. ஓகே 5 இருக்குது. அதே மாதிரி 1 2 3 4 தான் இருக்குது. ஓகே 1 2. ஓகே, அதே மாதிரி இங்கே 1 2 1 2 3 4 4 1 2 3 4 5. ஓகே, இந்த இடத்துல 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த சைடில் 1 2 3 4 5. ஓகே, இப்போது 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. தப்பாக நோண்டிட்டோம். ஓகே, கரெக்டாக நோண்டிப்போம். கரெக்டாக நோண்டுங்க, இல்லைன்னா அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக தோண்டிக்கோங்க. அப்புறமா இங்கே இருக்கிற பிளாக்லாம் எடுத்துருங்க. நடுவில் இந்த மாதிரி ஓட்டை வந்துச்சுன்னா மூடிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நோண்டணும். ஃபுல்லாக நோண்டிடலாம். ஃபுல்லாக நோண்டிட்டு உங்களை பார்க்க. ஓகே, ஃபுல்லாக நோண்டியாச்சு. இப்போ நம்ம பெட்டு வைக்கணும். இப்போது கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். 1 2 1 2 1 2 1 2. அதே மாதிரி இன்சைடும் பிளாக் வச்சுக்கணும். 1 2 1. ஓகே, கொஞ்சம் கிளிச் ஆயிடுச்சு. 1 2 1 2 1 2 1 2 வச்சுக்கணும். அப்புறமா இதுக்கு மேலே லைனாக பெட்டு வைக்கணும். ஓகே வச்சிடணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிளாக்காக உடைச்சிடணும். வச்சுட்டு இங்கே ஒரு பெட்டு வச்சுக்கணும். ஓகே,
ஓகே, சீக்கிரமாக பண்ணலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிடணும். எல்லா இடத்துலையும் வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, வச்சாச்சு. ரெண்டு பக்கமும் மேலே 5, மேலே லைன் 5, கீழே லைன் 5. அதே மாதிரி இந்த சைடு மேலே 5, கீழே 5. அது மாதிரி அதுக்கப்புறம் 1 2 3 3 பிளாக் போட்டு ஃபுல்லாக மூடணும். ஓகே, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக மூடணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி விட்டுறலாம். ஃபுல்லாக மூடிடணும். அதுக்கப்புறம் வில்லேஜரை கூட்டின்னு வரணும். ஓகே, இப்போ வந்து மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு இப்போது சைடில் நோண்டிக்கணும். ஓகே, சைடில் நோண்டி இந்த மாதிரி ஃப்ரெச்சிங் டேபிள் வச்சிடணும். 1 2 3 4. ஓகே, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி இதோ இந்த சைடில் அதே மாதிரி நான் உடைச்ச மாதிரி அப்படியே உடைச்சிக்கோங்க. 1 உடைச்சிக்கோங்க, மேலே உடைச்சிக்கோங்க. 1 2. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கிராவல் கொட்டுது. ஓகே, அதே மாதிரி 1 2 3 4. இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. சைடில் ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா சைடும் வைங்க. எல்லா சைடும் வச்சுருங்க. ஓகே, இங்கே 5, இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. இப்போ நைட் ஆச்சு. இருங்க ஒரு நிமிஷம், காலையில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து வில்லேஜரை கூட்டின்னு வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒன்று செய்யணும். ஓகே, ஷவல் எடுத்துக்கோங்க. ஷவல். ஓகே, இங்கே இருக்குது ஷவல். ஷவல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஷவல் எடுத்துக்கின்னு இந்த சைடு நாலா பக்கமும் 1 2 3 4 5. இருங்க ஒரு நிமிஷம், அதிகமாக வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஷவல் எடுத்து 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 2 3 4 5. அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். 1 2 3 4 5. ஓகே, எல்லா இடத்தும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுவும் இதுவும் எல்லாமே அப்படியே ஜாயின் பண்ணணும் ஸ்கொயர் ஷேப்பில். ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம்.
ஓகே, இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக நோண்டி விட்டுறணும். ஓகே, இதை நோண்டிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, ஃபைனலி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வில்லேஜரை கூட்டின்னு வரணும். அதுக்கு நீங்கள் ப்ரீடு பண்ணியும் கூட்டின்னு வரலாம், இல்லைனா ப்ரீடு பண்ணி கூட்டின்னு வரலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால அப்படியே நம்ம ஸ்பான் எக் வச்சு ஸ்பான் பண்ண போகிறோம். 20 வில்லேஜர் வேணும். VILL. ஓகே, வந்துடுச்சு முட்டை. இப்போ நம்ம முட்டையை ஸ்பான் பண்ணி விட்டுடலாம். ஓயோ. ஓகே, இப்போது 1. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, அப்புறம் நம்ம வந்து எல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற வில்லேஜரை வந்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அயன் கோலம் ஸ்பான் ஆக மாட்டான். ஓகே, இந்த குட்டியை நம்ம அடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம 1 2. ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம 2 வில்லேஜரை ஸ்பான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே ஒன்று டார்ச் வைக்கணும், இல்லைனா உள்ளே ஜாம்பி ஸ்பான் ஆகி எல்லா வில்லேஜரும் ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நடுவில் டார்ச் வச்சிடலாம். தள்ளுடா. ஓகே, ஃபுல்லாக டார்ச் வச்சாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வில்லேஜர் ஹைட்டுக்கு மூடிடணும். இங்கெல்லாம் இப்படி மூடிடணும். ஃபுல்லாக மூடிடலாம். மூடிட்டு உங்களை பார்க்க. ஓகே, இப்போ மூடியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பூனை ஸ்பான் ஆச்சுன்னா அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சைடு நோண்டிக்கலாம். 1 2 3 நோண்டிக்கின்னு இந்த சைடை நோண்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகே, இருங்க, தப்பாக வச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி செஸ்ட்டு வச்சுக்கணும். அந்த செஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்னீக் பண்ணிட்டு இப்போது நம்ம ஹாப்பரை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சைன் போர்டு வைக்கணும். ஓகே, சைன் போர்டை வந்து ஓகே இதோ நான் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒன்று வச்சுக்கணும், அதே மாதிரி இன்சைடு ஒன்று வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்சைடு ஒன்று வச்சுக்கணும். இப்போது இங்கே நடுவில் லாவா பக்கெட்டை ஊற்றிடணும். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு கரெக்டாக இங்கே வாட்டர் பக்கெட் ஊற்றணும். ஓகே, இப்போ நம்ம அயன் ஃபார்ம் இஸ் ரெடி. கொஞ்ச நேரம் AFK பண்ணணும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அயன் கோலம் வருவான். ஓகே, அதோ அயன் கோலம் வந்துட்டான். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக அந்த செஸ்டாண்டை தோண்டிக்கணும். ஓகே, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, கரெக்டாக அந்த செஸ்டாண்டை தோண்டிக்கணும். கரெக்டாக இப்படி. ஓகே, இருங்க, அதிகமாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து லேடர் வச்சுக்கணும். லேடர். ஓகே, லேடரு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லேடர் வச்சுக்கணும். அப்புறமா கண்ணாடி வேணும். கண்ணாடி வந்து எடுத்து இந்த
செஸ்ட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். கண்ணாடிக்கு பதிலாக வேறு ஏதாவது பிளாக் வச்சிங்கன்னா செஸ்ட்டு ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ அயன் ஃபார்மிஸ் ஒர்க் ஆகுது. அயன் கோலம் வந்திருப்பான், நீங்களே பார்த்தீங்கள. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா அயன் கோலம் வருவான். இந்த மாதிரி இந்த ஷவல் மாதிரி எதுக்கு பண்ண தெரியுமா? அப்படி பண்ணலைன்னா அயன் கோலம் வெளியில் ஸ்பான் ஆகிடுவான். அப்படி பண்ணால் உள்ளே ஸ்பான், இந்த மாதிரி பண்ணால் உள்ளே அயன் கோலம் ஸ்பான் ஆகும். ஓகே காய்ஸ், அயன் ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் பண்ணி அயனை நிறைய எடுத்துக்கோங்க. ஓகே, பாய்.